வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் எப்படி சிம்பிளாக வீட்டிலே பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே உளுந்தங்கஞ்சி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறனால நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா உளுந்தங்கஞ்சி செய்கிறது 5 நிமிஷம் தாங்க டைமு. ரொம்ப ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். உளுந்தங்கஞ்சி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க கூட சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் உளுந்தங்கஞ்சி சாப்பிட்றதுனால நமக்கு எலும்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். முட்டி வலி, அதுக்கப்புறமா முதுகு வலி, இடுப்பு வலி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான உணவு. இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் பண்ணுறதுக்காக 1/2 கிலோ அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். முழு உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி உடச்ச உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல. கருப்பு உளுந்தில் தான் சத்து வெள்ளை உளுந்தோட அதிகமாக கிடைக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சுக்கு, இது ஒரு 25 கிராம் இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய், அதை நான் காமிக்க மறந்துட்டேன். இது இவ்வளோதான் நம்மளுக்கு செய்ய தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துகிட்டு உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்து எடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு கெடாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. மேக்ஸிமம் கருப்பு உளுந்தே ட்ரை பண்ணுங்கள். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கருப்பு உளுந்து கிடைக்கலன்னா மட்டுமே நீங்கள் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுங்கள். நமக்கு ஒரு நல்ல வாசம் வரும். அந்த வர்ற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் பேட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தாதான் ஈஸியாக நம்மளுக்கு வறுப்படும், இல்லைனா கீழே பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நான் நெக்ஸ்ட் பேட்ச் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பேட்சும் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பச்சரிசி கொஞ்சம் அளவு இருந்தால் போதும். இது கொஞ்சம் கட்டித்தன்மையும் கொடுக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அதனால் பச்சரிசி நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப வறுபடணும்னு கிடையாது. கொஞ்சம் நல்லா இதோட கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஒயிட் கலரில் வரும். அந்த மாதிரி வறுபட்டால் போதும். அரிசி வறுபட்டுட்டு இருக்க டைமில் நம்ம சுக்கை நல்லா தோல் நீக்கி நான் இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்படி இடித்து எடுத்து வைக்கிறதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பச்சரிசி நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஒயிட் கலரில் வரும். அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கொஞ்சம் விரிவாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்ஸி யூஸ் பண்ணி உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நான் இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2 டம்ளர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதே டைமில் நீங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தங்கஞ்சி மிக்ஸை நல்லா கரைச்சி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கை விடாமல் கிண்டிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பாதி அளவு வெந்துடும்ல, அந்த டைமில் உங்களுக்கு வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ இல்லாட்டினா கருப்பட்டியோ எது வேணுமோ அது உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வெந்ததும் இறக்கிடலாம். 5 நிமிஷம் தான் தேவைப்படும். மேக்ஸிமம் ஒரு 5 to 6-7 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. நான் பெரியவங்க யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி திரியாக அரைச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.